சோ இன்னைக்கு என்ன பிரசாதம்? அதனால தான் இன்னைக்கு வந்து ஒன்னு ஐஷன் மேல்கோட்டைக்கு போறேன். ஆடி ஷாக்க. அவ பண்ற புளியோதரை it is such a different one and it should be tasting very nice. என்னெல்லாம் வேணும் புளியோதரைக்கு? இதுக்கு வந்து 2.5 அழகு சாதம் பாரு, நல்லா பொலன்னு குக்கர்ல பண்ணி வச்சிருக்கேன். சரி. இது என்னன்னாக்க 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, 4 டீஸ்பூன் ஜீரகம், அத போல டபுள் 8 டீஸ்பூன்ஸ் ஆஃப் தனியா. அப்புறம் இது வந்து பேடிகை சில்லி இங்க கிடைச்சது. இது நிறைய கருவேப்பிலை டுவர்ட்ஸ் எண்ட், மஞ்சப்பொடி அண்ட் பெருங்காயம், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, புளி ஜலம், தேங்காய், கொஞ்சம் வெல்லம், வெந்தயமும் கடுகும் போடுறேன். ஓகே. நல்ல மித்தின தேங்காவா அப்படின்னா இது வந்து அந்த பேடிகை சில்லி கரெக்ட். சூப்பரா இருக்குமா வாசனை? போடுறேன் பாரு. கருவேப்பிலை. இது என்னது? இது நல்லெண்ணெய். அத சொல்லு. கடுகு சுவாமிக்கு அதுவும் வேர்க்கடலையும் இது முந்திரி பருப்பு. பார்த்தசாரதி கோயில் பெருமாள் கோயில்ல கூட முந்திரி பருப்பு தான் தெரியுமா? எப்படி உனக்கு ஸ்டைலா பெருங்காயத்துக்குன்னு ஒரு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. பெருங்காயத்தோட வாசனை பிரமாதம். மஞ்சப்பொடி. எஸ். போட இன்னும் கருவேப்பிலை. பிரமாதமா இருக்கு வாசனை. நான் வடிகட்டி வச்சிருக்கேன் பாரு. சபாஷ். இதுல காட்டுறேன் பாரு. ஒண்ணும் கிடையாது. கரெக்டா போட்டு பார்க்கலாம். பொட்டுன்னு போடாத. கரெக்டா இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் போட. ஹல்வா மாதிரி வருது பாருங்க. அதுதான் அந்த பதம். ஆஹா. Look at that. Gorgeous. Achi Kapat, உன்னோட trip should be absolutely gorgeous. வசரமா இருக்கு, இது எட்ட மாட்டேங்குது. So flavorful. அதாவது இருக்கிற புளியோதரையிலே வந்து கொஞ்சம் இந்த தனியா வாசனை, அதுல இந்த தேங்காவோட ஒரு கிரன்ச், இந்த வெல்லத்தோட ஒரு ஸ்வீட்னஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் புளி அண்ட் வெல்லம் பேலன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல்.